நேந்திர பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் வடை பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை தோலை உரித்து நம்ம இட்லி சட்டியில் ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நேந்திரம்பழம் தோல் நீக்கியாச்சு. இப்போ இது இட்லி தட்டில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நேந்திரம்பழத்தை நல்லா வேக வச்சாச்சு. பழமும் பாருங்கள் சூப்பராகவே வெந்துடுச்சு. இப்போது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நேந்திர வடை செய்கிறதுக்காக ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம வேக வச்சுருந்த இந்த நேந்திர பழத்தை சேர்த்துக்காச்சு. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பெரிய பவுலில் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோதுமை இல்லை, நான் மைதாவில் வச்சு கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காவும் நீங்கள் சேர்க்கும்போது இந்த வடை நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கைகளாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பருப்பு மத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பழத்தை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராகவே இதை பிசைஞ்சாச்சு. கோதுமை மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம். அந்த 2 நேந்திரம்பழத்துக்கு நான் எடுத்த பெரிய கப்பில் 1/2 கப் கோதுமை போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவீங்க பார்த்தீங்களா, அதில் 1 கப் அளவு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இது பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஊற்றாமையும் சூப்பராக பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், கையிலையும் ஒட்டலை. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உளுந்த வடை போடுற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டியாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்த வடை சேஃப்க்கு நல்லா ஹோல் போட்டு சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த வடையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் இதை பொரிச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளி சைடு நல்லா கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 2-3 நிமிஷத்துலேயே சூப்பராகவே ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராகவே எல்லா வடையுமே பொரித்து எடுத்தாச்சு. ஆனால் டேஸ்டியான சூப்பரான நேந்திரம்பழம் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது போல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.